சொந்த வீடு கட்டலாமா? உங்கள் இன்ஜினியர் ஹனி செந்தில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற விஷயம் அக்ரிமெண்ட். நம்ம அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்களில் எதெல்லாம் நம்ம முன்னாடியே கிளியர் கட்டாக பேசணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அக்ரிமெண்ட்டுங்கிறது ஒரு டாக்குமெண்டேஷன். அது வந்து ஒரு ரெண்டு பேருக்குமான ஒரு லக்ஷ்மண் ரேகா. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்ற மாதிரி கிட்டத்தட்ட இதான் லைனை, இந்த லைனை ஒட்டி தான் நான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக இந்த அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ரெண்டு பேர் யாருக்கும் நடுவில் இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி வேணும். யார், அவங்க அப்பா பேர் என்ன, பொதுவாக அந்த பத்திரம்லாம் சொத்து பத்திரம் எப்படி எழுதுகிறாங்களோ அந்த மாதிரி இந்த பத்திரம் அமையப்படணும். இந்த அக்ரிமெண்ட்டு இது வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம். ஸோ அவங்க யார், அவங்க அப்பா பேர், அவங்க ஏஜ், அவங்க அட்ரஸ்ஸு, பெரும்பாலும் இப்போ அந்த ஆதார் நம்பரை வந்து குறிப்பிடுறது வழக்கமாக இருக்குது. இது பேசிக்காக உள்ளது. தென் எந்த இடத்துல வீடு கட்டுறோமோ அந்த லொக்கேஷன் பற்றின டீட்டெயில், ஒரு சர்வே நம்பர், இந்த பிளாட் நம்பர் இந்த பஞ்சாயத்தில் இருக்குது, அந்த மாதிரியான டேட்டா. அதுக்கப்புறம் நம்ம வீடு கட்டுற அந்த வீட்டோடைய வரைபடம், பேசிக்கான பிளான், இதை தான் நம்ம கட்ட போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அந்த வரைபடத்துக்கு இவங்க இந்த கான்ட்ராக்டர் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறாருன்னா அதுக்கான காஸ்ட் என்ன, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஒரு சின்ன டேபிளர் காலம் மாதிரி போட்டு இதில் எதெல்லாம் இது இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு எது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எவ்வளவு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இவ்வளவு, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், உதாரணத்துக்கு செப்டிக் டேங்க்கு, ஓவர் ஹெட் டேங்க்கு, ஃப்ளோர் சம்பு, காம்பவுண்ட் வாலு, இந்த அடிஷ்னல் பேஸ்மெண்ட்டு, அடிஷ்னல் ரூஃப் ஹைட்டு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட குறிப்பிட்டு ஒரு சின்ன டேப்லெட் காலம் மாதிரி போட்டு அந்த காஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எழுதலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், என்ன நம்ம பொருட்கள் பயன்படுத்துகிறோம், சிமெண்ட் கம்பியில் இருந்து நம்ம இந்த பிளம்பிங் மெட்டீரியல், எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல், இது டைல்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம குறிப்பிடலாம். உதாரணத்துக்கு இப்போது நம்ம டோர்ஸ், விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம விண்டோஸ்லாம் சப்போஸ் யூபிவிசி போகிறோமா, இல்லை ரெகுலராக நம்ம உடன் ஃப்ரேம்ஸ் போகிறோமா, இந்த மாதிரியான குறிப்புகள் ஒன்றொன்றும் தெளிவாக நான் சொல்கிறேன் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகணும். இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக எவ்வளோ நாளில் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதை பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்றது முக்கியம். இப்போ அப்படி குறிப்பிடும்போதே கூட இப்போ சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் 10 months கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 10 months அப்புறம் இன்னும் கூடுதலாக எக்ஸீட் ஆனால் என்ன பண்ணுறது? சில பேர் சொல்லுவாங்க, ஆச்சுங்க 1 வருஷம் இன்னும் முடிக்கலைங்க, இப்போ தான் ரூஃப் போட்டு பிரிக் ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க, பேலன்ஸ் எல்லாம் எப்போ முடிப்பாங்கன்னே தெரிலங்க, அப்படி புலம்பக்கூடிய நண்பர்கள் நம்மளை சுற்றி நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு பைண்டிங் பெருசாக இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமில் பண்ணலை அப்படின்னா கூடுதலாக ஆனால் என்ன பெனால்ட்டி, 1 month கூடுதலாக போனால் என்ன பெனால்ட்டி அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடலாம். அதை மியூச்சுவலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் பேங்க்லேருந்து வாங்குகிறோன்னா we may tend to pay இஎம்ஐ பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடும் இல்லாமல் ஆல்ரெடி வேறு ஒரு வாடகை வீட்டில் இருக்கணும், அங்கேயும் வாடகை கொடுக்கணும். இந்த வீடும் ரெடி ஆகாமல் வாடகையும் கொடுத்துட்டு இஎம்ஐயும் கட்டிக்கிட்டு பெரிய தலைவலி. ஸோ அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் அதுக்குள்ளே பண்ணுறது அவசியம். சப்போஸ் அது டீவியேட் ஆனால் அதுக்கான பெனால்ட்டி கிளாஸ் என்னங்கிறதையும் குறிப்பிட்டுக்கிறது நல்லது. இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் சில இடங்களில் ஏதாவது அன்டுவர்டு ஏதாவது இந்த லேபர் எங்கேயாவது அடிபட்டுச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களோ இல்லை பெரிய விஷயமோ ஏதாவது நடந்தால் கூட அது முழுக்க கான்ட்ராக்டோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை அது ஹவுஸ் ஓனரும் அதில் ஷேர் பண்ணிக்கிறாரு, வாட் எவர், அந்த விஷயங்களையும் மென்ஷன் பண்ணுறது நல்லது. நம்ம எப்போவுமே எல்லா விஷயத்துக்கும் தயாராக இருக்க வேண்டியது அவசியம். நல்லது நடக்கணும், பாசிட்டிவாக நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அன்டுவர்டு ஏதாவது நடக்கும்போது நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது முக்கியம். இதுதான் ரொம்ப அடிப்படையாக நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற டேட்லேருந்து, நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிற டேட்லேருந்து நம்ம அந்த பேமெண்ட்ஸ் கொடுக்குறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இதிலே நோட் பண்ணிக்கலாம், இல்லை அதை வேறு மாதிரி டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பரஸ்பர உடன்படிக்கைக்கு நம்ம வந்துடுறோம். என்னுடைய கனவு வீடு கட்டுற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இங்கே நம்ம இன்னும் ஒரு ஆஸ்பெக்டையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த அக்ரிமெண்ட் இது ஒரு முதலே சொன்னபடி இது ஒரு லக்ஷ்மண் ரேகா நம்ம வரைகிறதா, ஒரு லைன்.
இந்த லைனுக்குள்ள இது ஒரு நம்ம வந்து 2 பேரும் மியூச்சுவலாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறோம். அது எதுக்காக அப்படின்னா எல்லார் மனசுலையும் ஒரு நல்ல தன்மை இருக்கு, ஒரு ஆப்போசிட்டான ஒரு தன்மையும் இருக்கு. எப்பவுமே எல்லாரும் அந்த ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் கூட கரெக்டாக நம்ம ட்ராவல் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும்னு தான் விரும்புகிறாங்க. அதை இந்த அக்ரிமெண்ட் வந்து உறுதிப்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 80லேருந்து 90% இடங்கள் அக்ரிமெண்ட் போடுறதுல பெரும்பாலும் பிழைகள் வர்றது குறையுதுன்னு நான் நினைக்கிறேன். அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எனக்கு தெரிஞ்சவர் நீங்கள் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், ஒன்றும் எழுதிக்கலாம் என்ன சார் இருக்குது அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு விட்டுருவாங்க. அப்போ நாளைக்கு எந்த பைண்டிங்கும் இல்லாததுனால என்ன காஸ்ட் ஆகுதுங்கிறதுல கண்ட்ரோல் இருக்காது. ஒரு பரஸ்பர பேச்சுவார்த்தையிலேயே வந்து இதை நடக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரேர். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கை எடுக்கிறத வந்து ஐ ஒன்ட் அட்வொகேட். அதனால் கட்டாயமாக இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா எக்ஸிக்யூஷனில் பேசிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கணும் பார்க்கலாம்.